ஹாய் ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் பிளாசா. இந்த வீடியோவில் நம்ம கீகி தாருவாலா எழுதின ஹாக் அப்படிங்கிற பாமோட சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். கேகி நாசர் வாஞ்சி தாருவாலா இவர் 24 ஜனவரி 1937லேருந்து 26 செப்டம்பர் 2024 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் ஒரு இந்தியன் பாய்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்லையும் இருந்திருக்கிறாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா லாகூர், பஞ்சாபை சேர்ந்தவர். இவரோட ஃபாதர் என்சி தாருவாலா, இவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. நம்ம ஆத்தரும் மாஸ்டர்ஸ் இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு சாகித்ய அகாதமி அவார்ட் கிடச்சிருக்கு 1984ல். பட் இதை 2015ல் இவர் திருப்பி கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா மக்களிடையே சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஸோ ரைட்டர்ஸ்காண்டிய ஃப்ரீடம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சாகித்ய அகாடமி அவார்டை 2015ல் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் 2014ல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இவர் காமன்வெல்த் போய்ட்ரி ப்ரைஸும் வாங்கியிருக்கிறாரு இவரோட லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனுக்கு. இவருக்கு சாகித்ய அகாதமி அவார்ட் வாங்கி தந்த ஒர்க் என்னது அப்படின்னா அவரோட மாஸ்டர் பீஸான த கீப்பர் ஆஃப் த டெத் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷன். இவரை பற்றி நிசிம் எசேக்கியேல் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தாருவாலா ஹேஸ் த எனர்ஜி ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். இன் மார்னிங் டியூ, அப்பாஷன் இன் ஏப்ரல், த கீப்பர் ஆஃப் த டெட், இதுக்கு தான் சாகித்ய அகாதமி அவார்டு கிடச்சிருக்கு. கிராசிங் ஆஃப் ரிவர்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், ஃபார் பெப்பர் அண்ட் கிரைஸ்ட் அப்படிங்கிறது அவரோட நாவல். ஸ்வர்விங் டு சாலிட்யூட், லெட்டர்ஸ் டு மாமா. இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஹாக் அப்படிங்கிற இந்த போயம் ரிட்டன் டு த டெட் அப்படிங்கிற இவரோட போய்ட்ரி கலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஐ saw the wild hawk king this morning riding and ascending wind as he drilled the sky. அதாவது இவர் மார்னிங்கில் போய்ட் என்ன பார்க்குறாரு அப்படின்னா ஒரு ஹாக் பார்க்குறாரு. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிங் மாதிரி இருக்குது. அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோட எல்லா ஒரு அட்டானமியையும் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரைடிங் அண்ட் அசெண்டிங் விண்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேகமாக போகக்கூடிய அந்த விண்டில் இது ரைட் ஆகி போயிட்டுருக்கு. ஆஸ் ஹி ட்ரில்டு த ஸ்கை, அது எப்படி பறக்கிறத பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கையை அப்படி தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த லேண்ட் beneath him was filmed with salt. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட், அதாவது எர்த், அது எப்படி தெரியுது அது கண்ணுக்கு அப்படின்னா ஃபில்ம்டு வித் சால்ட், சால்ட்டால் அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மூடப்பட்டிருக்கிற மாதிரி இந்த எர்த் அதுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு பொரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக உப்பு பொரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அது கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் நமக்கு தரும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. கிராஸ் சீட், இன்செக்ட், பேட், நத்திங் வுட் த்ரைவ். த ஹாக் இருக்கிறதுனால கீழே எந்த ஒரு கிராஸ் சீடோ இன்செக்டோ பேர்டோ வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீ வாஸ் லாஸ்ட் இன் த மொமெண்டம் ஆஃப் ஹிஸ் ஓன் கயர். ஆனால் இப்படி இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அது சுழல் காற்று எப்படி சுற்றிட்டு போகுமோ அந்த மாதிரி தன்னோட அந்த இதுலேயே ஸ்பீட்லேயே அந்த விண்டில் காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கயர்னா என்னென்னா சுழல் காற்று, அதுதான் கயர் அப்படின்னு சொல்கிறாங்க. A frustrated parricide on the kill, the fuse of his hate was burning still. கொடூரமாக வேட்டையாடி உண்ணக்கூடிய இந்த பறவையானது தன்னோட தாய் தந்தை தன்னோட நெருங்கின உறவினர்களையே கொல்லக்கூடிய கொடூரமான வகையில் ஒரு கொலையை இந்த ஹாக் நிறைவேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவும் நேச்சரில் ஒரு பாட்டு தான், ஆனால் இது நேச்சரையே அழிக்கிற மாதிரியான ஒரு அட்டானமியை எடுத்துகிட்டு ஒரு புழு பூச்சியை கூட விடாமல் கொன்று சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபியூஸ் ஆஃப் ஹிஸ் ஹே, இந்த அளவுக்கு கொடூரமாக யார் என்னன்னு பார்க்காம வேட்டையாடி சாப்பிட்டு கூட அதோட ஹேட் இன்னுமே குறையலை. இன்னும் எப்போண்டா வேட்டையாட வரமாட்டோம் அப்படின்னு அதை பார்த்துட்டு தான் அது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது திரும்பி இந்த உலகத்தை பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த போம்ல ஹாக் டெஸ்ட்ரக்ஷனோட சிம்பிளாக எப்படி விளங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அதோட வேட்டையாடுதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது
அப்படிங்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியுது. இதே மாதிரி டெட் ஹியூஸ் எழுதின போம் ஹாக் ரூஸ்டிங் அப்படிங்கிற போமோட சம்மரியும் நம்ம சேனலில் வந்திருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். போமோட ஸ்டார்டிங்கில் போய்ட் வந்து மார்னிங்கில் ஹாக்கை பார்த்தாரு. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து ஈவினிங்கில் அதே ஹாக்கை பார்க்குறாரு. பட் இந்த ஈவினிங் he hovered above the grooves a speck of barbed passion. அதாவது ஈவினிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, ஒரே இடத்துல அப்படி வானத்தில் அப்படி மிதந்த மாதிரி ஒரே இடத்துல அப்படி மிதந்து அப்படி பார்த்துட்ருக்கு. எது மேலேனா க்ரூவ்ஸ் மேலே அப்படியே மிதக்குது. எ ஸ்பெக் ஆஃப் பார்ப்டு பேஷன். அதில் என்ன அறிகுறி தெரியுது அப்படின்னா, ஸ்பெக் அப்படின்னா குறின்னு அர்த்தம். அப்போ என்ன மார்க் தெரியுது அப்படின்னா, பார்ப்டு பேஷன், ஒரு ஹார்ட்ஃபுல் பேஷன், எதையாவது வேட்டையாடக்கூடிய, ஒரு கொடூரமாக வேட்டையாடக்கூடிய ஒரு பேஷனோட க்ரூவ்ஸ் மேலே அப்படியே ஒரே இடத்துல நின்று எதையோ பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, க்ரோ, மைனா அண்ட் பீஜியன் ரூஸ்டட் ஹியர். அதாவது க்ரோ, மைனா, பீஜியன்லாம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு, இல்லை உட்காந்துட்ருக்கு, அப்படி உட்காந்துட்ருக்கு. while parakeets flew raucously by. அதாவது parakeets வந்து இந்த ஈகிளை பார்த்துட்டு அதனால அது வந்து சத்தமாக கத்திக்கிட்டே பறந்து போகுது. and then he ran amok. இங்கே ஹீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹாக்கை. and then he ran amok. எப்படி ஓடிச்சு அப்படின்னா, அந்த குழந்தைங்கள்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படி படன்னு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேகமாக அப்படி ஓடுற மாதிரி பறக்குது. a rapist in the harem of the sky. harem அப்படின்னா அந்த புறம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கை அப்படிங்கிற அந்த புறம் அப்படிங்கிறதே ஒரு ஆணோட பல பெண்கள் உறவு வச்சுக்கிற அந்த இடம். அப்போ இங்கே அந்த ஒரு ஆளாக வந்து ஆளுமை செலுத்துறது யார் அப்படின்னா ஹாக். இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ரேபிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடூரமாக வந்து அந்த சின்ன சின்ன பறவைகளை வந்து கொலை பண்ணுது. as he went up with the pigeon skewed to his heel talon. அதாவது என்ன பண்ணுது, இப்படி பார்த்துட்டே இருந்தது, ஒரு பீஜியனை நோக்கி பறந்து போய் அதை அப்படி குத்தி அப்படி தூக்குது. ஸ்கியூட் அப்படின்னா இந்த கிரில்லாம் வந்து நம்ம அப்படி கம்பியை வச்சு குத்தி போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி அப்படி குத்தி அதோட நகங்களை வச்சு, டேலான்ஸ் அப்படின்னா அந்த ஷார்ப் நெயில்ஸ், அதை வச்சு அப்படி தூக்கிட்டு அந்த பீஜியனை போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தூக்கிட்டு போகும்போதும் என்ன செய்யுது அப்படின்னா, he scanned the other birds. ஒரு பேர்டை அது சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு போகுது, அதே அதோட பசி ஆற்றும். இருந்தாலும் அந்த ஹண்டிங் ஹங்கரில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மிச்சம் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குது. மார்க்கிங் அவுட் their fate. இதை எப்போ கொள்ளலாம், அப்போ எல்லா அத்தாரிட்டியுமே அந்த ஹாக்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எப்போ நினச்சாலும் வேட்டையாடி சாப்பிடுது, யாருனாலும் வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்காண்டிய ஒரு ஹை அத்தாரிட்டியில் அந்த ஹாக் வந்து காமிக்கப்படுது. அதை ஹீன்னு மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம தான் வந்து மேலே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அதனால தனக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே அவங்க என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. the ones he would scoop up next. அடுத்தால எதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்குது. those black dregs in the cup of his hate. அந்த உயிரினங்கள்லாம் இதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, விட்டு போன சில சாப்பாடு துளிகள் மாதிரி. அதாவது ஒரு கப்பில் நமக்கு மிஞ்சி இருக்கும்ல டீனா, அதில் மிச்சமான கொஞ்சம் துளிகளில் சில சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மிஞ்சி போன ஒரு சாப்பாடாக தான் அந்த சிறிய பறவைகள்லாம் தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மென்டாலிட்டியில் தான், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இந்த ஹாக் இருக்கிறத இந்த 2 ஸ்டான்ஸால் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் செக்ஷன் போகலாம். செகண்ட் செக்ஷனில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, த டேம்டு ஒன் இஸ் வார்ஸ் ஃபார் ஹீ இஸ் டச்டு பை மேன். அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஹாக் ரொம்ப கொடூரமாக வேட்டையாடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பறவையாக தான் காமிக்கப்படுது. ஒன்ஸ் அது மனுஷங்க கிட்ட போய் அவனோட பழக்கத்துக்கு உண்டாச்சு அப்படின்னா அது இன்னும் கொடுமையாயிருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரியில் நம்ம 2 அர்த்தங்களை எடுத்துக்கலாம். மனுஷனோட கைக்கு போனோன்னா இந்த ஹாக்கோட பவர் வந்து ரெட்டிப்பாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால ஒஸ்டான ஒரு விளைவு அது கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, மனுஷங்க கையில் எது கிடைச்சாலுமே, நேச்சர் கிடைச்சாலும் அதை வந்து ஒஸ்டாக தான் வந்து அவன் வந்து செயல்படுத்துவான் அப்படிங்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். when snared in the woods, அதாவது ஃபாரஸ்டில் இந்த ஹாக்கை வந்து கேட்ச் பண்ணப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, his eyelids are sewn with silk. அதாவது எப்படி அந்த ஐலிட்ஸ்லாம் வந்து அவங்க அந்த ஐலிட்ஸை வந்து மறைக்கிறதுக்காக அவங்க அந்த
குதிரைக்கெல்லாம் வாழம் கட்டுற மாதிரி அந்த இமையை வந்து இது பண்ணி விடுறாங்க. இதை தான் பார்க்கணும், குறியை கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷங்க பழக்கிறதுக்காக அதோட இமையை வந்து இது பண்ணி விடுறாங்க. அதனால அதோட இமைகள்லாம் வந்து ஐலிட்ஸ்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி சில்க் மாதிரி அப்படி பளபளன்னு அப்படி பொங்கி போய் இருக்குது. ஆஸ் ஹீ இஸ் broken டு த ஹூட் he is momentarily blinded starved. அதாவது அந்த ஹூடு போட்டு அதை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பிளைண்ட் ஆக்கி வச்சுருக்குறாங்க. அதால் பார்க்க முடியலை, எதையுமே வந்து சாப்பிட முடியலை, அப்படி ஸ்டார்விங்கில் இருக்குது. அதாவது எதையுமே அப்படி ஒரு கழுகு அப்படின்னாலே கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி விஸ்தாலமாக பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்க்க முடியாமல் அவங்க ஹூட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதால் வந்து அந்த எந்த பார்வையும் பார்க்காம அப்படி அதுலேயே வந்து ஸ்டார்வ் ஆகி போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த ஸ்கார் ஓவர் ஹிஸ் விஷன் இஸ் பெர்ஃபோரேட்டட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஆக்கி வச்சுருந்தாங்க, முழுசாக மூடியிருந்தாங்க. இப்போ கொஞ்சமாக வந்து இடைவெளி விட்டுருக்குறாங்க, அது வழியாக அது பார்க்குது. பெர்ஃபோரேட்டட் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல், ஸ்கார் அப்படின்னா மார்க்கிங், ஒரு சின்ன மார்க்கிங் வழியாக அது பார்க்குது. மார்சல்ஸ் ஆஃப் விஷன் ஆர் ஃபெட் டு ஹிஸ் ஐஸ். அதோட கண்ணுக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக பிள்ளைங்களுக்கு ஊட்டுவோம்ல, அந்த மாதிரி விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் அன்பிளண்டட் ஸ்டிச் பை ரிலண்டிங் ஸ்டிச். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிச்சை வந்து எடுத்துகிட்டே வராங்க. ஸ்லோலி த வேர்ல்டு ரீஃபார்ம்ஸ். இப்போ தான் அந்த வேர்ல்டை வந்து இன்னொரு ஃபார்மேஷனில் அது வந்து பார்க்குது. மட் வால்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்குது. ஹிஸ் ஐ ட்ராவல்ஸ் லைக் த ஐ ஆஃப் த ஸ்டார்ம். ஸ்டார்ம் எப்படி வேகமாக பார்க்குமோ அந்த மாதிரி அதோட கண்ணு வந்து திடீர்னு கண்ணை கட்டிட்டு அப்படி திறந்து விட்டோன்னா நம்ம அங்கேயும் எப்படி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வேகமாக பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Discovering his eye and the earth and sky with it, he leaps from earth to ether. இப்போ அந்த கண்ணை வச்சு எர்த்துலேருந்து அந்த ஸ்கை வரைக்கும் அப்படியே பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Now the sky is his eyrie. இப்போ அந்த ஸ்கை தான் அதுக்கு நெஸ்ட்டாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. He ferocious floats on splayed wings. அதோட விங்ஸ் அப்படி விரித்து அப்படி ஃபெரோஷியஸாக பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then plumpets like a flare smoking and then a gust of feathers proclaims that has struck. flare அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய சின்ன அப்படி பளிச்சுன்னு வரக்கூடிய ஒளி. இந்த ஒளி மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுது, இந்த ஹாக் வந்து கீழே அப்படி இறங்குது. ப்ளம்பர்ட்ஸ் அப்படின்னா கீழே வேகமாக இறங்குறது. அதோட ஃபெதர்ஸ் பறக்கிறத வச்சு, அந்த விண்டில் பறக்கிறத வச்சு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உணருது. த டேம்டு ஒன் இஸ் வார்ஸ். அதாவது மனுஷனால் பழக்கப்பட்டது ரொம்பவே மோசமாக இருக்குது. ஃபார் ஹீ இஸ் டச்டு பை மேன். மேனால் தொட்டப்பட்டதுனால அது வந்து இன்னுமே ஒர்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாக்கிங் இஸ் டர்ன் டு எ ரிச்சுவல். அதாவது அந்த ஹாக்கோட அந்த ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிச்சுவலாகவே மாறிடுச்சு அதுக்கு. த ப்ரெடேட்டர்ஸ் பேஷன் ஹார்ன் டு அன் ஆர்ட். அதாவது அந்த ப்ரெடேட்டர் அப்படின்னா அடுத்த மிருகத்தை வேட்டையாடக்கூடிய ஜீவன்களை தான் ப்ரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஜீவனுக்கு வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹாக் வந்து அதோட பேஷன் தான் வந்து ஹண்டிங்காக இருந்தது. இப்போ அந்த ஹண்டிங்கே ஒரு ஆர்ட்ஃபுல்லாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது மனுஷன் பழக்குனதுனால அதனால அந்த ஒரு ஆர்ட்டாகவே அந்த ஹண்டிங்கை வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தே ஃபீட் த ஹாக் பை கார்விங் த பிரெஸ்ட் ஆஃப் த குவாரி பேர்ட் அண்ட் குவாக்கிங் அவுட் ஹிஸ் ஹார்ட். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வேட்டையாடி வந்து கொடுக்குற அந்த சின்ன பறவையோட ஒரு சின்ன ஹார்ட் பீஸை தான் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இது முன்னாடி அதுவே வேட்டையாடி அதுவே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அது வேட்டையாடி மனிதர்கள் மனிதர்கள் வந்து அது வேட்டையாடி கொடுத்த அவ்வளோத்தையும் அதுக்கு கொடுக்கறதில்ல, அதில் ஒரு சின்ன பகுதியை தான் இதுக்கு கொடுக்குறாங்க. இதில் ஹியூமன் பீயிங்ஸோட மோசமான பிஹேவியரை பார்க்க முடியுது. அதாவது ஒரு ஹண்டிங் அனிமல் கூட சாப்பிட்றதுக்கு தான் வந்து வேட்டையாடுது. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஈவன் அந்த அனிமலையும் யூஸ் பண்ணி அது கொண்டுட்டு வர்ற பொருளையும் அதுக்கு கொடுக்காம அதுலேயும் ஒரு சின்ன பகுதியை தான் அதுக்கே கொடுக்குறான். இப்படி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதத்துலேயும் மேன் வந்து தன்னோட ஆதிக்கத்தை வந்து அனிமல்ஸ் கிட்ட நேச்சர்கிட்ட வந்து செலுத்திக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த போயம் வந்து ஈகிளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து போகுது.
ஈகிள் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுது. ஐ வுடன்ட் நோ வென் ஐ வாஸ் ஸ்டோலன் ஃப்ரம் த ஈரி. என்னோட நெஸ்ட்லேருந்து நான் எப்போ திருடப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஐ கான்ட் ரிமெம்பர் வென் ஐ வாஸ் நாட். என்னை எப்போ கேட்ச் பண்ணாங்கிறதும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ ஒன்லி நோ த லெதர் டிஸ்க் which blots out the world and the eyelids which burn with thwarted vision. எனக்கு என்ன நினைவு இருக்குது அப்படின்னா லெதர் டிஸ்க் மாட்டியிருந்தது ஞாபகம் இருக்குது. அது வழியாக கொஞ்சோண்டு வேர்ல்டை மட்டும் நான் பார்த்தது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஐலிட்ஸ் வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக பேர்ன் ஆன மாதிரி இருந்தது. வித் த்வாட்டட் விஷன் அப்படின்னா மறைக்கப்பட்ட விஷன், தடுக்கப்பட்டது. அந்த மாதிரி அந்த அனுபவங்கள் மட்டும் அதுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை எங்கே பிடிச்சாங்க, எப்படி பிடிச்சாங்கங்கிறதெல்லாம் அதுக்கு மறந்து போயிடுச்சு. இப்போது இந்த ஹாக் வந்து அதோட கதையை வந்து தென் த பர்ஃபரேஷன்ஸ் அப்படின்னா ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் அதுக்கப்புறம் வந்து போடுறாங்க. அது வழியாக வந்து அது பார்க்க ஆரம்பிக்குது. த ப்ளூ ஐரிஸ் ஆஃப் ஹெவன் டஸ் நாட் கம் த்ரூ. ஆனால் அதோட கண்களுக்கு வந்து ஐரிஸ் அப்படின்னா அந்த கண்மணிக்கு வந்து அந்த ஸ்கை, அந்த ஹெவனை வந்து அவளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுது. ஐ கேன் திங்க் ஆஃப் அ பேட்ச் ஆஃப் ப்ளூ ஸ்கை. அவ்வளோ பெரிய வானத்தில் பறந்து விரிஞ்சு பறந்துக்கிட்டு இருந்த அந்த ஹாக்குக்கு இப்போ ஒரு ப்ளூ ஸ்கையில் ஒரு சின்ன பேட்ச் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லுது. வென் ஷோன் அ ப்ளூ ஸ்லைட். அந்த ப்ளூ ஸ்லைடை பார்க்கும்போது அதுக்கு அந்த ப்ளூ ஸ்கையை தான் வந்து திங்க் பண்ணுது. பட் ஐ ஆம் லேர்னிங் ஹவு டு ஸ்பாட் த ஒன்ஸ். ஆனால் இப்போ என்னதுக்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்பாட் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கு மனுஷன் வந்து ட்ரை பண்ணுறான். க்ரையிங் ஃபார் த ரைட் டு ட்ரீம். இப்போ அது எதுக்காக அழுகுது அப்படின்னா அதோட ஆசை என்ன அப்படின்னா தன்னோட ஹண்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தன்னோட ஃப்ரீடம்காக ஏங்குது. ரைட் டு ஃப்ளஷ், அதாவது இதை தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறது தான் இப்போ அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் தனக்கு ஆசைப்படுறத சாப்பிடணும், தன்னோட ரைட்ஸுக்காக அது ஏங்கிட்டு இருக்கு. த ரைட் டு ஸ்லீப் வித் தேர் ஓன் வைஃப்ஸ். அதோட தன்னோட வைஃப்ஸ் கூடயே தூங்குறதுக்காண்டிய உரிமைக்காக அது இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஹாவ் பிளேஸ்டு தெம். ஐ ஆம் ஸ்னிஃபிங் த ஏர் கரண்ட்ஸ் டிசைடிங் வென் டு பவுன்ஸ். நான் இப்போ வந்து எப்போ வந்து பவுன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத கூட நான் வந்து மோந்து பார்த்து வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப I will hover like a black prophecy, weaving its most soft cocoon of death. I shall driven down with the compulsive thrust of gravity, trained for havoc. My eyes focused on them like sights of a gun during the big drought that is surely going to come. The doves will look up for clouds and it will rain hawks. இந்த செக்ஷன் வந்து டவ்வோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருக்கிறாங்க. ஐ வில் ஹோவர், இது எங்கேயோ உட்காந்துருக்கு. லைக் பிளாக் ப்ராஃபஸி மாதிரி இதுக்கிட்ட வந்து ஒரு ப்ராஃபஸி வந்து வருது. வீவிங் இட்ஸ் மோஸ்ட் சாஃப்ட் கோகோன் ஆஃப் டெத். அதாவது டெத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நெருங்கிட்டு இருக்கிறதுங்கிறத அது வந்து உணருது. ஐ ஷால் ட்ரிவன் டவுன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவேன். வித் த கம்பல்சிவ் த்ரஸ்ட் ஆஃப் கிராவிட்டி. ஒரு ஃபோர்ஸ் என் மேலே வரும், அதுக்கப்புறம் நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ட்ரெயின்ட் ஃபார் ஹேவாக். அதாவது இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ஷனுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு அனிமலால் நான் வந்து செத்து போயிடுவேன். அனிமல் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தால் நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத இது உணருது. மை ஐஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தெம். அப்போ இது இப்போவே ஹாக்கை பார்த்துட்டு அந்த ஹாக்கையே இது பார்த்துட்டே இருக்குது. அந்த ஹாக் இதை எப்படி பார்க்குது அப்படின்னா சைட்ஸ் ஆஃப் அ கன், ஒரு கன் பாயிண்டில் இருக்கிற மாதிரி உணருது. அதாவது கன் மாதிரி அந்த ஹாக் வந்து ஷார்ப்பாக பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த பிக் ட்ராட் தட் இஸ் ஷுவர்லி கோயிங் டு கம். இந்த டவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வறட்சி நம்மக்கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. த டவ்ஸ் வில் லுக் அப் ஃபார் கிளவுட்ஸ். ரொம்ப வறட்சி இருக்கும் போது என்ன நினைப்போம், மழை வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகங்களை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த டவ்ஸ் வந்து மழை வராதா அப்படின்னு மேகங்களை பார்க்குது. ஆனால் ரெயினாக என்னது தான் வருது அப்படின்னா ஹாக்ஸ் தான்
தான் வருது, அதாவது அந்த அப்கமிங் டெத்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த டவ்வோட ஃபீலிங்கையும் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு ட்ரமாட்டிக் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. பாய்ட், அதுக்கப்புறம் ஹாக், அதுக்கப்புறம் அந்த டவ். இந்த போமில் ஹாக்ஸ் எப்படி டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமனிட்டியும் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நேச்சரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Bye bye.